அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி நேரத்தில் ஈடேற்றம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விசுவாசம் கொண்டவர் நெற்றி வியர்க்கும் நிலையில் மரணத்தை சந்திப்பார். இந்த செய்தி புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு நசாயி என்ற நூலிலே 1829 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, மரணத்தின் சிரமம் மெய்யாகவே வந்துவிடும் சமயத்தில் அவனை நோக்கி நீ தப்பிவிட கருதியது இதுதான் என்று கூறப்படும். அல் குர்ஆன் அத்தியாயம் 50 சூரத்து காஃப் வசனம் 19 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் நிச்சயமாக மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதுதான் நியதி. அப்போது ஏற்படுகின்ற வேதனை என்பது சற்று சிரமமாகவே இருக்கும். வாழ்நாளில் அவரவர் செய்த செயல்பாடுகளுக்கு ஏற்ப வேதனையிலே சற்று கூடுதல் குறைவு என வித்தியாசம் ஏற்படலாம். மரண வேதனை என்பதை அரபியிலே சக்கராத் என்று சொல்வார்கள். இதற்கு மயக்கம் என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது. உயிர் கைப்பற்றப்படும் போது ஏற்படுகின்ற வலியால் உண்டாகும் மயக்க நிலையை இது குறிக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வையில் சக்கராத் வேதனை என்பது மரணத்தின் போது உயிர் பிரிவதில் ஏற்படும் கடுமையான துன்பம் என்பதை குறிக்கும். இது அல்லாஹ் ரசூலை விசுவாசம் கொண்டவர்கள் உட்பட ஏனையவர்களுக்கும் நிகழக்கூடியது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த நிலையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதற்காக வேண்டி அதை லேசாக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தனையும் புரிந்திருக்கிறார்கள். இந்த வேதனை, சக்கராத்தினுடைய இந்த வேதனை பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அல்லாஹுடனான தொடர்பை உணர்த்தவும் மறுமையினுடைய நிதர்சனத்தை காட்டும் சோதனையாகவும் கருதப்படுகிறது. இது நம்பிக்கையினுடைய உறுதியையும் பொறுமையையும் சோதிப்பதாக அமைகிறது. அப்துல்லாஹ் இப்னு புரைதா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், என்னுடைய தந்தை புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுராசான் நாட்டில் இருந்தபோது உடல்நலம் குன்றி போயிருந்த தம்முடைய சகோதரர் ஒருவரை உடல்நலம் விசாரிக்க சென்றார்கள். அப்போது அவர் இறப்பை எய்து கொண்டிருந்தார். அதை கண்ட என்னுடைய தந்தை அவரது நெற்றி வியர்த்து கொண்டிருப்பதை பார்த்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், விசுவாசம் கொண்டவர் நெற்றி வியர்க்கும் நிலையிலேயே இறப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் செவியேற்றுள்ளேன் என்று கூறிய இந்த செய்தி திர்மிதி என்ற நூலிலே 982 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழிக்கு பேரணிக்கு பெருமக்கள் விளக்கம் அளிக்கின்ற போது, அல்லாஹ் ரசூலை கொண்டு விசுவாசம் கொண்ட ஒருவர் மரணிக்கும் போது மரண வலியை அவர் அனுபவிப்பார்.
அதன் கடுமையால் அவரது நெற்றி வியர்க்கும். அதாவது நெற்றி வியர்க்கும் அளவுக்கு இறப்பின் போது அவர் துயரப்படுவார். அவரது நெற்றி வியர்வையால் அவருடைய பாவங்கள் கழுவப்படலாம் அல்லது அவருடைய தகுதி உயர்த்தப்படலாம். ஒரு விசுவாசம் கொண்டவர் பாவங்கள் செய்திருந்தும் அவை மன்னிக்கப்படும். அந்த செய்தியை அறியும் போது அல்லாஹ்விடம் வெட்கப்படுகிறார். அதன் அடையாளமாக அவருக்கு நெற்றியிலே வியர்வை துளிர்க்கும் என்றும் இப்படி விளக்கமளிக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மரணிக்கக்கூடிய தருவாயை இலகுவாக்கி தந்து ஈடேற்றமாக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.